ஜெபம் செய்ய கடவோம். சகல ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் ஊற்றுக்காரணராய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இப்பொழுதுமாய் கூட உம்முடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறதான உம்முடைய எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்த, ஐயா நீர் கொடுத்ததான அந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திற்கு நேராய் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையுடைய முழு பொறுப்பை நீர் எடுத்து நடத்துங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். Lord, thank you for giving us this opportunity to come together in your holy presence to praise and glorify thy holy name, O Lord. Lord, thank you for this wonderful day, O Lord. We commit thy speaker into your mighty hand. Lord, you continue to speak through him, O Lord Jesus, so that we all will be enriched by thy holy word. You continue to be with us and you guide us and lead us. We ask in Jesus' name. Amen. தேவநாம மகிமைக்காக நம் அனைவரும் 109வது பாமாலையை பாடுவோம். Shall we all sing hymn number 109 for the glory of God? Oh
ஜெபம் செய்ய கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கிறிஸ்து பரவத்திற்கேறின திருநாளுக்கு பின்வரும் ஞாயிற்றுக்குரியதான சுருக்க ஜெபம். மகிமையின் ராஜாவாகிய தேவனே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவை மிகுந்த வெற்றி சிறப்போடு உமது பரம ராஜ்யத்திற்கு எழுந்தருள செய்தீரே. எங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் எங்களை தேற்றும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திற்கு அனுப்பி எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து முந்தி போயிருக்கிற அவ்விடத்திற்கு எங்களையும் உயர்த்தியருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். The Old Testament lesson is taken from 2 Kings chapter 2 verses 1 to 14. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. 2 Kings chapter 2, beginning to read from verse 1. And it came to pass, when the Lord would take up Elijah into heaven by the whirlwind, that Elijah went with Elisha from Gilgal. And Elisha said unto Elisha, Tarry here, I pray thee, for the Lord hath sent me to Bethel. And Elisha said unto him, As the Lord liveth, and as thy soul liveth, I will not leave thee. So they went down to Bethel. And the sons of the prophets that were in Bethel came forth to Elisha and said unto him, Knowest thou that the Lord will take away the master from thy head today? And he said, Yea, I know it. Hold ye your peace. And Elijah said unto Elisha, Tarry here, I pray thee, for the Lord has sent me to Jericho. And he said, As the Lord liveth, and as thy soul liveth, I will not leave thee. So they came to Jericho. And the sons of the prophet that were at Jericho came to Elisha and said unto him, Knowest thou that the Lord will take away the master from thy head today? And he answered, Yea, I know it. Hold ye your peace. And Elijah said unto him, Tarry, I pray thee here, for the Lord has sent me to Jordan. And he said, As the Lord liveth, and as thy soul liveth, I will not leave thee. And they went on. And 50 men of the sons of the prophet went and stood to view afar off, and they too stood by Jordan. And Elijah took his mantle and wrapped it together and smote the waters, and they were divided hither and thither, so that they too went over dry ground. And came to pass, when they were gone over, that Elijah said unto Elisha, Ask, what shall I do for thee, before I be taken away from thee? And Elisha said,
I pray thee, let a double portion of thy spirit be upon me. And he said, Thou hast asked a hard thing. Nevertheless, if thou see me when I am taken from thee, it shall be so unto thee. But if not, it shall not be so. And it came to pass, as I went still on and talked, said, Behold, there appeared a chariot of fire, and the horses of fire, and parted them both asunder. And Elijah went up by the whirlwind into heaven. And Elisha saw it, and he cried, my father, the chariot of Israel, and the horsemen thereof. And he saw him no more. And he took hold of his own clothes, and rent them in two pieces. He took up also the mantle of Elijah that fell from him, and went back and stood by the bank of Jordan. And he took the mantle of Elijah that fell from him, and smote the water, and said, Where is the Lord God of Elijah? And when he had also smitten the waters, they parted hither and thither, and Elisha went on over. Here ends the reading of the Old Testament lesson. இன்றைய காலைக்கன்று வாசிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாகம் அப்போஸ்தலருடைய நடபடிகைகள் 1 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை. The second reading for this morning is taken from the book of Apostles, chapter 1, verses beginning to read from 4 to 11. அப்போஸ்தலருடைய நடபடிகைகள் 1 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாள்களுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பதே. 2ஆம் வேத பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 முதல் 53 வரை. The gospel lesson is taken from Gospel according to St. Luke, chapter 24, verses beginning to read from 49 to 53. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 முதல் 53 வரை.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமீன் என்பதே. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனுக்குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியான நமக்காக காலத்தில் சிலுவையினாலே பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிதாவின் வலது பாரசத்தில் ஏற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். Banns of marriage. I published the banns of marriage between Miss Jessica Shiny Thomas, daughter of Mr. Ravi Thomas, member of our cathedral, and Mr. Kate Abhilash Teja, son of Mr. K. Srinivas, member of CSI Wesley Church, Ramkote. If any of you know the just cause why these persons may not lawfully join together in holy matrimony, you are here to declare it in writing to me. This is the second time of asking. May the good God continue to bless Jessica and Abhilash. Shall we pray for these young people? Our most gracious Heavenly Father, Lord, we wanted to thank you for the life of Jessica and Abhilash. Lord, in your own time, you're going to bring together these young people in the holy wedlock. Lord, you continue to bless them, O Lord Jesus. Help them and you prepare them once they become a husband and wife, where they could able to build a Christian home, O Lord Jesus. Lord, we do not know things are around us, but still we commit the wedding also into your mighty hand. You bless the wedding, O Lord Jesus. Once again, we commit all our young people, those who are yet to be married. Lord, we
commit them and you bless them, O Lord. In your own time, Lord, you fulfill all their heart's desire, O Lord Jesus. Once again, we commit ourselves. You bless these young people, bless both the families. We ask in Jesus' name. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து நம்முடைய சரீரத்தில் கொடுத்து வருகிறதான சுகத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக மிஸ்டர் நிர்மல்ராஜ் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார்கள். நாம் கடந்த வாரம் சொன்ன வண்ணமாக அனைத்து ஐக்கிய கூட்டங்களும் ஆன்லைனிலே வைத்து நடைபெறுகிறது. தயவுசெய்து இந்த எல்லா ஐக்கிய கூட்டங்களிலேயும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிறதான வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு உபவாச ஜெபம் ஆன்லைனிலே வைத்து நடைபெறுகிறது. கடந்த வாரங்களிலே 15க்கும் அதிகமான பேர் இந்த ஜெபங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து நீங்களும் கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருச்சபையினுடைய ஆன்லைன் விபிஎஸ் ஆனது ஆன்லைன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேக சிறு பிள்ளைகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து பெற்றோர்கள் உங்களுடைய சிறு பிள்ளைகளை என்கரேஜ் செய்து இந்த ஆன்லைன் விபிஎஸ்லே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது திருச்சபையினுடைய வருடாந்திர பொதுக்குழு கூட்டமானது மே மற்றும் ஜூன் மாதங்களில் புதிய பையேனியம் 2021-23 மேனேஜ்மெண்ட் கமிட்டி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நடைபெறும். ஆனால் தற்பொழுது இருக்கும் அரசு ஆணையின்படி மத சம்பந்தமான கூட்டங்கள் நடத்த தடை இருப்பது நிமித்தம் இந்த வருடம் மே ஜூனில் ஏஜிஎம் நடைபெறாது. நமது மாநிலத்தில் புதிய ஆணை பிறப்பிக்கும் வரை சூழ்நிலைகள் சரியான பிறகு மேற்சொன்னதான குறிக்கப்பட்டதான இந்த கூட்டங்கள் நடைபெறும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் நம்ம ஆண்டவருக்கென்று கொடுத்ததான காணிக்கை 1,14,010 ரூபாயாய் இருக்கிறது. All the fellowships will take place through online. We encourage all our congregation members to be part of this online fellowship, and also you encourage other friends also to be part of this, where everyone can receive God's blessings being part of this fellowship. Coming Friday, 11 o'clock, we'll be having the fasting and prayer. I think number of them are joining these days. Like, we encourage all of you to be part of this prayer. When we come together, when we pray together, God heals our nation. So with that an assurance and faith, let us spend time in the presence of God, praying for our nation, our cathedral, even our family. So God will answer all our prayers. Online VBS is going on very well. All our children are actively participating. God bless each one of them. We encourage all the parents to encourage your children to be part of this online VBS. The general body meeting, we were supposed to conduct the annual general body meeting of our St. Thomas SPG Tamil Church Society in the month of May 21 and again in June 21 to elect members to the managing committee Biennium 2021 to 2023. We have been following the government orders issued by the Telangana state government and the advice of COVID-19 Disaster Management Act 25 restriction on gatherings, others, and the GO MS number 98 dated 7/5/21, item 2 class C prohibits conduct any religious, social, political gatherings. As such, we will not be conducting the AGM in the month of May and June this year. The same will be conducted once the government issues fresh orders when the situation in our state of Telangana improves. This also is the opinion of our legal counsel, Mr. Suresh Shivashagar. This morning, we are happy to have Mr. Nirmal Raj, sir, with us. He is not a new person. He has been visiting our church. He loves our church. Whenever we ask him to preach his word, always he is available. So he is a busy person. In spite of all his busyness, he is interested to preach the word. That shows his commitment towards God's word. Sir, may the good God continue to bless you and use you mightily for building the God's kingdom
along with your secular job. So he is married with Mrs. Elsie. She is working as a teacher, and he blessed with 2 daughters. Both are got married and settled. May the good God continue to bless our dear brother, Mr. Nirmal Raj, continuously for the extension of his God's kingdom. ஐயா அந்த நாளிலே கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ள மிஸ்டர் நிர்மல்ராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு புதியவர்கள் அல்ல. நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் விருப்பத்தோடும் மிகவும் சந்தோஷத்தோடு கூட கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்திலே மிகவும் அதிக ஈடுபாடுள்ள ஒரு தேவனுடைய மனிதர். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த மேலான ஊழியத்திலே அவரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளுக்குரியதான தலைப்பானது உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் என்றதான தலைப்பிலே அருமையான சகோதரர் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். திஸ் மார்னிங்ஸ் தீம், த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். So Mrs. Nirmal Raj will come forward and share the God's word with us this morning. As we prepare ourselves, shall we all sing hymn number 110. Hymn number 110. Praise be to God. It's always a wonderful thing to be with you and worship the Lord along with you. And this morning we have an interesting topic to meditate, which says the blessing of Jesus' ascension. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். He said it is finished. He did not say it's complete, but he said it is finished. There's a subtle difference between these two words. Complete is a complete of a task. Finish, which means everything is done, there's nothing more to do. So when Jesus said that he has finished, he said that
the purpose of my coming into this world. நான் இந்த உலகத்திற்கு வந்ததின் காரியம், பாவ நிவர்த்தியாக நான் பலியாக கொடுக்கப்பட வேண்டிய காரியம் முடிந்தது. என் பிதாவானவர் என்னுடைய அந்த நொறுக்குதலை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு பாவத்தை மன்னிக்கும்படியாக கர்த்தர் ஒப்புக்கொண்டார் என்ற அந்த ஒரு காரியத்தை குறிக்கும்படியாய் அவர் முடிந்தது என்றார். He said it is finished. And now he takes his disciples after 40 days to Bethany, and from there he ascends to the heaven. And there is another person in the Bible which we also read, Elijah, who was also taken up. But the difference is that here is the Son of God who is going back to be with his Father, who is joining his glory again, which was veiled for some time. சில நாட்களாக சில வருஷங்களாக மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த மகிமையை அவர் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய பிதாவினிடத்திற்கு போகிறார். ஆனால் அங்கே எலியாவின் தேவன் எங்கே என்று அவர் கேட்கும்படியாக அவர் எங்கே போனார் என்று தெரியாதபடிக்கு இருந்தது. ஆனால் இங்கே அவர் பரலோகத்திற்கு சென்று தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக வேதத்தில் தெரிந்து கொள்கிறோம். We know that he ascended into the heaven to sit at the right of his Father. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே அந்த உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே கேட்போம். இந்த நாளில் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும். கவலையால் வெள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கலங்கி நிற்கிற இந்த நாட்களிலே கலங்கிடாதே என்று சொன்னவரே, ஐயா உம்மை நோக்கி நாங்கள் இந்த காலை வேளை பார்க்கிறோம். தகப்பனே, it has been a depressing time, Lord. It's been times of pain. It's been a time of agony. But Lord, we know that we have a God who is walking with us in this valley. எங்களோடு கூட ஆண்டவரே இந்த பள்ளத்தாக்கில் நடக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு முறை இந்த காலையில் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. திகையாதே கலங்காதே என்று சொன்னவரே, இந்த காலையில் எங்களுக்கு சொல்லும், எங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த காலையில் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. Speak to us, Lord. Help us to hear your soft voice. In Jesus' name we pray. Amen. நாம் பார்த்தபடி இந்த இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாம் அந்த பகுதியிலே வாசித்த சுவிசேஷ பகுதியிலேயும் அப்போஸ்தலர் நடபடிகள் பகுதியிலேயும் இருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்த்து
அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதன் மூலமாக நமக்கு கிடைத்த 5 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை சிலருக்கு இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாக தோன்றாமல் ஒரு வேலையாக தோன்றக்கூடும். ஆனால் 5 திட்டமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க. We are going to see the 5 specific blessings that we would receive by the ascension of Jesus Christ to his Father. Very distinctively. The first one, we'll take it from Luke 24 chapter, verse 46. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Then he said to them, thus it is written, and thus it was necessary for the Christ to suffer and to rise from the dead and the third day. 47வது வசனத்தை வாசிக்கிறேன். Then that repentance and remission of sin should be preached in his name to all nations, beginning at Jerusalem. அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன், நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன், ஆகினாலே இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால், இந்த சுவிசேஷம், இந்த பாவ மன்னிப்புக்காக நாம் மனம் திரும்ப வேண்டிய இந்த சுவிசேஷம், மனம் திரும்புங்கள் என்று சொல்ல வேண்டிய சுவிசேஷம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அந்த சுவிசேஷம் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் சொல்லப்பட வேண்டும். The repentance and the remission of sin, both should be preached to this entire world, is what the privilege that we get. The first blessing that we get is becoming a privileged partner, a partner in the salvation ministry. ஒருவேளை சொல்லலாம், brother, how can this be a blessing? This is a commandment. This is a work that God gives. Yes, this is a work that God gives. I understand that. But when you accept a job offer, when you call it, it's a blessing that has been given to me, why can't we accept doing a missionary work or working for God as a blessing? You treat the work as a blessing because we get money? No, because we get a living. But when we accept being a partner in the kingdom of God, we accept the blessing of preaching the word of God, being a witness, being a gospel ourselves, and also giving living to many people. That is the blessing which God wants to give. Being a partner in the expansion of his kingdom. அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த விரிவாக்குதலினுடைய வேலையை நமக்கு கொடுக்கிறார். அது நமக்கு ஆசீர்வாதம். உலகத்தினுடைய வேலையை நாம் ஆசீர்வாதமாக கருதும் பொழுது சம்பளத்திற்காக அல்ல, நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பிழைப்பூட்டுகிற அந்த வேலைக்காக நாம் கர்த்தரை ஆசீர்வாதமாக கருதும் பொழுது இந்த ஊழியம் ஆசீர்வாதமானது. இந்த ஊழியத்திற்காய் நாம் தெரிந்து கொள்ளப்படுவது ஆசீர்வாதமாக இருக்கிறது. It is our responsibility. It is not an option. கிறிஸ்தவர்களாகி நமக்கு வேதத்தை மனம் திரும்புதலையும் பாவ நிவர்த்தியும் நாம் சொல்லுவது, இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆப்ஷன் அல்ல, அது நம்ம மேல் விடுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் போனால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். Therefore, it is a responsibility. The first blessing is being a partner with God in the expansion of his kingdom. அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எப்படியாய் ஒரு தகப்பனுடைய அந்த வீட்டை பராமரிப்பதற்கு, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு போகிற ஆஸ்தியை பராமரிப்பதற்கு, அதை ஆண்டு கொள்வதற்கு எப்படி உரிமை இருக்கிறதோ, எப்படி ஒரு கடமை இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய ஆஸ்தியாகிய அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாக இருக்கும் பொழுது அதை பாதுகாப்பது, அதை விரிவுபடுத்துவதற்கும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. When we inherit a property on this world, we have the responsibility, a duty to take care of it. And similarly, when we inherit the kingdom of God,
we have the responsibility to expand it. The first blessing of ascension is the responsibility which Jesus carried while he was on this earth. He is making us the partner to expand the kingdom. Number two, this Jesus Christ, who went to be with his Father and to sit on his right hand, to be in all his glory, in all his might. He's not just sitting there at the right hand with authority but no action. But he is a God, he is a Father, he is the Son who's sitting there with a purpose. ஒரு காரியமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவர் நமக்காய் அந்த இடத்திலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள். Hebrews 4th chapter verses 14 to 16. I'll read this in Tamil. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். We need to underline this. He is the high priest sitting in the heavens. He is the high priest who's sitting in the heaven and pleading our case day in and day out. அவர் பரலோகத்தில் ராஜ்யத்திலே பிரதான ஆசாரியராய் நம்முடைய காரியமாக பிதாவினிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். ஆனால் இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்றால் நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த பகுதியிலே 15ஆம் வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். For we do not have a high priest who cannot sympathize. He is not the high priest who cannot sympathize, which means he is a high priest who can sympathize with you completely. He knows your pain. He knows your agony. He knows your tears. He knows what you're going through. He is not a high priest who is oblivious to what is happening in your life. He can see through. I like this verse always. The smallest verse in the Bible, Jesus wept. I can't be without quoting this verse. When people were crying for Lazarus, the word says, Jesus was moved by seeing them crying. Jesus did not cry for Lazarus. He cried, he wept because he was moved when he saw them crying. அவர்கள் அழுத பொழுது, லாசருக்காக அழுத பொழுது, அவர்களை பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் ஆவியிலே கலங்கி. He is a high priest who is moved when you are in pain, when you are in agony, when you are in a hopeless situation, when you are in a helpless situation, when you say, Lord, who can help me? You have a high priest who says, I know what you're going through. நீ செல்லுகிற பாதையை நான் அறிவேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் அருமையான காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுகிறார். அவர் உயிர்த்தெழுந்து வந்த பொழுது தோமாவை கேட்கிறார், தொட்டுப்பார் அப்படின்றார் இல்லைங்களா? That means he was in some kind of a form where people could feel him. Maybe the same form that he was there earlier, or maybe in a different form. We don't know. It's not clearly given there. But he was in some form where Thomas could feel him, where he was invited. தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு சரீரத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். அது எப்படிப்பட்ட சரீரம் என்று நமக்கு தெரியாது. அதே சரீரத்தோடு கூட தான் அவர் பெத்தனிக்கு வந்திருக்கிறார். அதே சரீரத்தோடு கூட ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். He was taken up in the same form that people could touch and feel him. My friend, he is there in front of his Father with the same wounds around his brow, both his hands, both his legs, on his chest. And he could show his back to his Father every day and say, when our Father is angry with us, he would stand up and say, Lord,
Remember these wounds. Father, remember these wounds that I received for them. Remember the pain that I went through. Remember the blood that I shed for them. And every day this high priest is pleading your case, my friend. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த பிரதான ஆசாரியர் நமக்காய், இந்த உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட அந்த பிரதான ஆசாரியர் நமக்காய் ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். The second thing that we receive is a pleader in the most high place. The first one is partnering with God in the expansion of kingdom. Second one is we have a pleader in the form of Jesus Christ as the high priest. The third one is Luke 24 chapter and verse 48. It says, and you are witnesses of these things. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். We have the privilege of being his witness, being a testimony. We have the privilege of being a testimony for not an ordinary man, but for the God himself. அந்த தேவகுமாரனுக்கு, அந்த தேவனுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். எதனுடைய சாட்சிகள்? அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட சாட்சியாக இருக்கிறோம். நாம் அவரை சிலுவையில் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த சிலுவையின் அனுபவத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறி போவதை உலகம் பார்க்கத்தக்கதான ஒரு சாட்சியாக இருக்கிறோம். When God is transforming our lives through salvation, we become a living testimony to this entire world. The question now is my life transformed? Is my life transformed? When people can't see an evidence of transformation in your life, my friend, how can you be a testimony? ஏன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் பழைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். I will live my own life. I will do all the nonsense that I was doing earlier. I will live in the same dust and dustbin that I've been living in my life, and I call myself as a saved person. Makes no meaning. It makes no meaning. If you are a saved person, your life needs to be transformed. If your life has not changed since the time that you have accepted Christ as your personal Savior, which means you are not yet saved. You might be wondering, is that true? You need to ask yourself. A man who is saved is a man who is transformed. அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுடைய வார்த்தைகள் மாறுகிறது. அவனுடைய செயல்பாடுகள் மாறுகிறது. அவன் மாறுகிறான். இயேசுவை போல மாறுகிறான். I change every day to become like Christ. And one day I'm sure that God will perfect me. And I go through this transformation on a daily basis. On every moment, I'm being transformed to become his son. அந்த மாறுதல் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Peter 2nd chapter 12 and verse 21, both together. I'll read that in English. Keep your behavior excellent. This is to every man who claims that he has accepted Jesus Christ. This is an advice that Peter gives. Let your behavior be excellent, so that people do not remember your pre-salvation days. Pre-salvation, we all have a dirty life, right? ரட்சிப்புக்கு முன்பாக நம்ம அசுத்தமான வாழ்க்கை தெரியும். So that people don't remember your past dirty life, but when they see your goodness now, when they see your transformation now, so keep your behavior excellent among the Gentiles, so that in the thing in which they slander you as evildoers. நம்முடைய
நம்முடைய ரட்சிப்புக்கு முன்பாக நாம் பாவம் செய்தவர்களாய் அதை அவர்கள் பார்க்காதபடிக்கு, that they may because of your good deeds as they observe them, நம்முடைய நல்நடக்கையை பார்த்து, அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது they observe. உலகம் நம்மை கூர்ந்து பார்க்கிறது. It is observing it. So we need to, if you want to be a privileged member of being a witness to God, we need to be transformed. Because of time, let me rush through this. The fourth point, he says in Luke 24:49, he says, behold, I send the promise of my Father upon you. And Acts 1:8 says, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. The fourth blessing that we get because of the ascension of Jesus Christ is because what we get is the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நாம் பெறுகிறோம். We are powered by the Holy Spirit. When you have time, please go through John 16 chapter from 5 onwards, where he says, I need to go. If I don't go, I will not get a helper. So I need to go so that the Holy Spirit will come and he will be the power behind your transformation. He will be the power behind us. Our life is powered by Holy Spirit. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தப்படுகிறது. நாம் பலவீனராய் இருக்கிறோம். உலகத்திலே நாம் அவர் எதிர்பார்ப்பதை போல நம்மால் வாழ முடியாது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இவர் இயேசு கிறிஸ்து வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் இந்த டாபிக் ஹோலி ஸ்பிரிட் வந்தா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. And especially, churches like us. When they talk about Holy Spirit, they become a little uncomfortable. What is this? Should we talk about it? Should we? People say a lot of things about it. Some people say it is ours. Our engudevar. Holy Spirit is to all of us. And we expect a lot of things. When people say, do you speak tongues? Then you don't have Holy Spirit if you don't speak. Do you do this? That means you don't have it. Jesus himself, when he said why Holy Spirit is being given, let me read a few verses and see if you have Holy Spirit with you. John 16 chapter 8th verse. John 16:8. யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து, அதாவது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஐயா, அவர் வந்து உன்னுடைய பாவத்தை குறித்து உன்னை உணர்த்துகிறாரா இருக்கிறாரா? Do you feel pricked when you sin? Then Holy Spirit is talking to you. Do you lead a righteous life? Holy Spirit is leading your life. Are you aware of the judgment? Holy Spirit is with you. If you are oblivious, if you don't know anything of this, you need to check yourself. இந்த காரியங்களை குறித்து அவர் நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நியாயத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நான்காவது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவாய் நாம் பெறுகிற காரியம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. கடைசியாக ஐந்தாவது காரியம், வேகமாய் பார்த்து முடிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சொல்லுகிறார், I'll read that in English. You also said, men of Galilee, why do you stand gazing up into heaven? The same Jesus who was taken up from you into heaven will so come in like manner as you saw him go into heavens. இந்த இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே திரும்பவும் வருவார். அவர் போனார், அப்படியே போலங்க, திரும்ப வரப்போகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு கடைசியாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்திலே ஒரு இடம். நேரம் இருக்கும்போது நீங்க வாசித்து பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1-6 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், நான் போவேனே ஆகில் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான்
ஆயத்தப்படு. I'm going to prepare a place for you. And I'm not just going to prepare a place for you and just going to call you, okay, come on. He says, I'm going to come back. Let's read John 14 and verse 3. And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself. நான் திரும்பவுமாய் வந்து உங்களை என்னோட கூட சேர்த்துக் கொள்வேன். அருமையான தேவனுடைய ஜனமே, he is not a person who is waiting for the guest to come at his doorstep. He will come to your doorstep and he'll pick you up. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் வரும்பொழுது அவர் நம்மை அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு போகிறார். நமக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி போயிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இதற்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். யோவான் 14:6 Jesus said to him, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. அவரை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்திலே போவது முடியாது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க இந்த இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். அவர்னாலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அதில் 5 நாம் பார்த்தோம். முதலாவது நாம் பார்த்த காரியம், பரலோக ராஜ்யத்திற்குள்ளே அதனுடைய விரிவாக்கத்திலே நாம் ஒரு பங்காளர். We are partners to the expansion of the kingdom. ரெண்டாவது, there's a pleader in the high places for us in the form of Jesus Christ as the high priest. பரலோக ராஜ்யத்தை நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். மூன்றாவது, அவருடைய சாட்சிகளாக இருக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து, we have the privilege of being his witnesses. And fourthly, we are powered by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நாம் பலப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான்காவது, பரலோக ராஜ்யத்திலே, ஐந்தாவது, பரலோக ராஜ்யத்திலே நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும். He is there that we have a place in the kingdom of God. Let us pray. Our Heavenly Father, we thank you, Lord, for this day that you have given to us. Thank you for the mercies that are new every morning, Lord. Father, thank you for the word that you've given to us. Thank you, Lord. As we pray, Father, we have a high priest at your right hand pleading our case. Thank you for keeping us as your witnesses. Thank you for partnering with us for the expansion of your kingdom. Thank you for empowering us through your Holy Spirit. Thank you, Lord, for the place that you have kept in the kingdom for us to come and occupy. நன்றி ஆண்டவரே, நீ செய்ததற்கு எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஐயா. இந்த வார்த்தைகளோடு எங்களோடு தொடர்ந்து பேசும் உடைய நாமத்தினை மகிமைப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம் அனைவரும் சேர்ந்து 207வது கீர்த்தனை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தோத்திர காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். லிரிக் நம்பர் 207. Rachakani
ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் ஊற்றுக்காரராக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கைகளாகவும் தோத்திர காணிக்கைகளாகவும் படைத்திருக்கிறதான எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தேவைகள், சரீரத்திற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் ஆண்டவரே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறதான ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய கிருபை அதிகமாய் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் தாம் இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய திருச்சபையினுடைய ஊழியத்திற்கு நீர் எடுத்து ஆண்டவரை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனும் உள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவருடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்குமுள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லோரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமுமான வழியில் நடத்தவும் பட்சபாதமில்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி உமது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியருள வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்தியட்சியமார், குருமார், டீக்கன்மார் எல்லோரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ளபடிய வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமந்தைகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அளியும். உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். நிலையில்லாத இந்த ஜீவகாலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே கர்த்தாவே சுகவீனத்தோடு கூட ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி பலவீனத்தோடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு பலப்படுத்தி ஆண்டவரே வியாதியின் படுக்கையை முழுமையாக நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் பாவங்களை மாத்திரமல்ல எங்களுடைய வியாதிகளையும் குணமாக்க வல்லமையுள்ளது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய இரத்தம் அவர்களுடைய சரீரத்திலே பாய்ந்து ஆண்டவரே நல்ல பரிபூர்ண பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மரணத்தை நோக்கி போராடி கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, இது கர்த்தாவே அருமையான ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் அநேகருக்கு கர்த்தாவே இந்த கொரோனாவிலிருந்து ஆண்டவரே ஒரு நீர் சுகத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே, இதிலிருந்து நீர் மீண்டு வர நீர் ஒவ்வொருவருக்கும் அநேக குடும்பங்களுக்கு நீர் உதவி செய்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிஷப்பையாவுக்கு நீர் கொடுத்ததான நல்ல பரிபூர்ண சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை உம்முடைய மகனோடு கூட அதிகமாய் தங்கியிருக்கட்டும் சுவாமி. ஐயா, விசேஷமாக உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன நம்முடைய அடியார் எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான மிஸ்ஸஸ் மெர்லின் டேவிட் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்னல் பிரபாகர் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மிஸ்டர் ஜெட்லி அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான மிஸ்டர் ஆண்டவரே ரூஃபஸ் ராஜ்குமாருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே மிகவும் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறதான
ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எதிர்பாராத அநேக மரணங்கள் எங்களுடைய திருச்சபையில் நடந்திருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவர் தாமே இந்த குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து தேவையான நல்ல சமாதானத்தை நீர் தந்தருளும் ஆண்டவரே. அப்படியே கூட எங்களுடைய தேசத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கொடிய நோயை ஆண்டவரே முழுமையாக எங்களுடைய தேசத்தை விட்டு ஆண்டவரே இந்த பூமியை விட்டு கர்த்தாவை நீர் அகற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே சுவாமி ஆண்டவரே இது கர்த்தாவே எங்களுடைய தேசத்தினுடைய தலைவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து கர்த்தாவே ஆண்டவரே இதை சரியான முறையில் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ஜனங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் ஏற்படுத்தி கொடுக்க ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே தேவையற்ற காரியங்களுக்காக ஆண்டவரே வெளியே வராதபடிக்கு தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளவும் மற்றவர்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு நல்ல ஒரு உணர்வை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்களுடைய ஹைதராபாத்துக்காக தெலுங்கானாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கேசஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்றாங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா நீர் தாமே தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. சீக்கிரத்தில் இந்த வியாதி ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே மாநிலத்திலிருந்து எங்களுடைய சிட்டியிலிருந்து நீர் அகற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மிஷன் ஃபீல்டுகளுக்காக மிஷனரிகளுக்காக மிஷன் ஃபீல்டில் இருக்கிறதான ஒவ்வொரு காங்கிரிகேஷன் மெம்பர்ஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் தாமே. ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல பலத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பை நீர் கட்டளிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நடந்து கொண்டிருக்கிறதான இந்த ஆன்லைன் விபிஎஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தாமே. அநேக பிள்ளைகள் உற்சாகத்தோடு தகப்பனே இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொள்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டு உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள உம்மை தனிப்பட்ட முறையிலே அறிந்து கொள்ள ஐயா நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க சுவாமி ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. அவருடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான எந்த ஒரு குடும்பமும் ஆண்டவரே பட்டினியால் இராதபடிக்கு கர்த்தர் தாமே எல்லா தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களுடைய திருச்சபையை முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தையை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்காற்படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியில் உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக.
தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி பரிசுத்தர் 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 உமது மகிமையால் நிறைந்தன. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கைகளையும் பரிகாரத்தையும் செலுத்தினதல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து
தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நாம் கேட்ட வார்த்தையின்படியாக நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஆசாரியராக இருக்கிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் மறுபடியுமாக வந்து நம்மை அனைவரையும் அழைத்து கொண்டு செல்வார். அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய வீடுகளிலே நாம் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம்.
கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து செபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திரபலி இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரின் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை முழுவதும் தேவரிற்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரி உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியுள்ள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனசு மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் துகிறோம். கர்த்தராகிய ஒரே பிறனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவனே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராம் இருக்கிறீர். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை புரிந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. இறுதி கீதமாக நம் அனைவரும் சேர்ந்து 111வது பாமாலை சேர்ந்து பாடுவோம். For the closing hymn, we all sing together hymn number 111. Praise and make us
ஜெபம் செய்ய கடவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்து ஐயா உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கொடுத்ததான நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட நீர் பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பரமேறியது நிமித்தமாக எங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை நீர் வைத்து சென்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து ஒரு உடன் ஊழியர்களாய் நீர் எங்களை மாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரட்சகராய் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களை நல்ல ஒரு சாட்சிகளாய் ஆண்டவரே இந்த பூமியிலே இருக்க நீர் உதவி செய்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியாகிய தேற்றற வாளனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து செல்ல போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மேலான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதான அருமையான ஆண்டவரே சகோதரர் நிர்மல்ராஜ் ஆண்டவரே அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய ஊழியத்தின் பாதையிலே நீர் வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்தோ. குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, thank you for being with us this morning and reminding each one of us, Lord, the blessings of our ascension, Lord and Savior Jesus Christ. Yes, Lord, thank you for being and also making us a co-workers with Christ. Yes, Lord, what a great blessings we all have in this world. Co-workers with Christ, and also you are becoming our high priest, always interceding for all our weaknesses, oh Lord, towards the throne of grace. Lord, thank you for the Spirit of the Lord who stays with us and who guides us and one who strengthens us, one who heals all our sicknesses and sinfulness, oh Lord. Lord, you are going to come again. Lord, yes, Lord, with that an assurance, help all our congregation members awaiting for your second coming. Yes, when Christ returns, all our pain will be disappeared, all our sickness will be disappeared, all our needs will be disappeared, where we will be with our Savior for ever and ever. Lord, with that an assurance, help all of us to live a holy life and continue to glorify your holy name. We commit all our congregation members, Lord, throughout this week. You continue to bless each one of us and guide us and lead us. We ask in Jesus' name. Amen. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து சென்று வர கடவோம். நாமத்தினாலே ஆமென்.